இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ சொல்கிறதுக்கே வார்த்தை வரல வாயில். ஐ மீன் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் லவ்விங் ஃபேனுக்கு இப்படி ஒரு இடம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏன் மேன்செஸ்டர் போயிருக்கீங்க அப்படின்ட்டு. கேள்விக்கு ஒரு பாதி பதிலாவது உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ சொல்கிறதுக்கே வார்த்தை வரல வாயில். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம், காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கேன் எனி ஒன் கெஸ்? இது பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க. மான்செஸ்டர் சிட்டி ஸ்டேடியமில் இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்தது இது பார்க்க, டென்னிஸ் அண்ட் ஃபுட்பால் சென்டர் பார்க்கறதுக்கு. இந்த ஸ்டேடியம் வெளியேருந்து பார்த்தேன், ஐயோ வார்த்தே வரல வாயில். பெஜாராக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே போக விடுவாங்களான்னு தெரியல, ஒரு பயத்திலே தான் போகிறோம். பட் லெட்ஸ் ட்ரை. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாங்க 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 வாங்க. நல்ல சூப்பரான ஒரு பேசேஜ், கெனல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராம், மெட்ரோ லிங்க் வந்து டைரெக்டாக ஸ்டேடியத்துக்குள்ளேயே வருது. இது எந்த ரூட்டுலாம் எனக்கு தெரியாதுங்க, இப்போ சும்மா ஒரு ஓவர் வியூ. இது உங்களுக்கு நல்லா போயிடுச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப இங்கே வருவேன். ஒரு நாள் மேட்ச் டைம்லேயே வர போகிறேன் எப்படியோ. வெல்கம் டு சிட்டி, மான்செஸ்டர் சிட்டி. காண்பது கனவா நினைவான்னு எனக்கே தெரியவில்லை. ஐ மீன் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் லவ்விங் ஃபேனுக்கு இப்படி ஒரு இடம் அமேசிங். அதாவது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளப்ஸ் இன் தி வேர்ல்ட். அவங்களோட கோட்டைக்குள்ளேயே நம்ம வந்து நிற்கிறோம். என்ன சொல்கிறதுனே தெரியல, கொஞ்சம் பயத்தோடு தான் போகிறோம். ஏன்னா எவ்வளோ தூரம் உள்ளே போக விடுவானும் தெரியல வேறு. இது வரங்க வேறு லெவலில் இருக்குது. நான் மட்டும்தான் ஃபோனோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னால் வந்து எக்ஸைட்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே வாங்க காட்டுறேன் பாருங்கள், நார்த் ஸ்டாண்ட் டிக்கெட் ஆஃப் சிட்டி ஸ்கொயர். அங்கே உள்ள மேட்ச் நடக்கும்போது இங்கே இந்த ஸ்க்ரீனில் போடுவாங்க. காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீன் எவ்வளோ புத்தகம்போ. ஈ ஸ்க்ரீன்லான்னு இடா, பிளாக் ஸ்க்ரீன் காணாண்டா. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் தான் போடுவாங்க. இன்கேஸ் உள்ள டிக்கெட் கிடைக்கலன்னா எல்லாத்தவங்களுக்கு இங்கே வந்து இப்படி உட்காந்து மேட்ச் பார்க்கலாம் போல இருக்குது. என்னன்னைக்கு டேட்டில் மேட்ச் இருக்குது, அடுத்த மேட்ச்சுக்கு போய் டிக்கெட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நார்த் ஸ்டாண்ட் டிக்கெட் ஆஃபீஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஆக்சுவலி வாக்கு வரலாம் போல் இருக்குது. இங்கே வந்து அது இல்லாமல் வந்து ஸ்டேடியம் டூர் கூப்பிட்டு போவாங்க. நார்மலாக எல்லா ஸ்டேடியம்லேயும் இருக்காது. ஸ்டேடியம் டூர் அப்படின்ட்டா ஸ்டேடியம் டூருக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ நம்ம அப்படிலாம் வரல, நம்ம சும்மா தான் அந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமான்றதும் பார்க்கணும். சிட்டி ஸ்டோருக்குள்ளே உள்ள பொருளை போய் பார்க்கலாம். மான்செஸ்டர் சிட்டி ஸ்டேடியமில் இருக்கேன். ஸ்டேடியத்துக்குள்ளே அவங்களோட ஸ்டோரில் இருக்கேன். அண்ட் எல்லாத்தோடைய விலையும் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். மான்செஸ்டர் சிட்டி ஃபேன்ஸ், எனி ஃபுட்பால் ஃபேன், அவங்களோட யூனிஃபார்ம்ஸ், ட்ரெஸ் எல்லாமே இருக்குது இங்கே. அவங்களோட அவே ட்ரெஸ்ஸு, டாக்டர்ஸ் ட்ரெஸ்ஸு, ஹோம் ட்ரெஸ்ஸு, பாலு எல்லாமே இருக்குது. ஃபுட்பாலுக்கு உண்டான தேவையான எல்லாமே. நமக்கு யாருக்காவது எதாவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இங்கேருந்து வாங்கி தந்துடுறோம். ஒரிஜினல் ப்ராடக்ட்டுங்க, டைரெக்டாக இங்கேருந்தே வாங்கிடலாம். மேன் சிட்டியோட எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க. சத்தியமாக ரேட்டில் நான் பார்க்கல, அதிகமாக தான் இருக்கும். சும்மா வேணால் பார்க்குறேன் பாருங்கள். இந்த பரவாயில்லைங்க, கம்மி தாங்க, செம்ம ஆஃப் ரேட்டுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஆக்சுவலி இந்த ஒரு சட்டை வந்து இந்த ஜெர்சி வந்து 35 பவுண்ட்ஸ், அதாவது 3500 கெலியோடது. வாங்க பார்ப்போம். மேன் சிட்டியோட ஒரிஜினல் டிஷர்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இது சத்தியமாக என்ன ரேட்டுன்னு தெரியல எனக்கு. எந்த ரேட்டு விட்டா 70 பவுண்ட்ஸ். இது 70 பவுண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஊரில் 7000 ரூபா. எல்லாமே 70 பவுண்டில் இருக்குது. களி நோக்கம் போகிறதுக்கு களி இல்லையா? களி இப்போ நடக்கும் இல்லையா? 500 வருஷம் களி நடக்கணும்ல. வாவ், சூப்பர் ஜர்க்கின் வரும். 65 பவுண்டு தான். 65 பவுண்டுக்கு இந்த ஜர்க்கின் ரொம்ப சூப்பருங்க ஆக்சுவலி. வா செம்மையாண்டா அது. ஆக்சுவலி ஒன்று வாங்கிட்டேன்.
காசில்லல்லோ காசில்லல்லோ. இது எத்தனையா வேறு லெவலில் இருக்குங்க எல்லாமே. எத்தனையா நோக்கு? 130 பவுண்டு. 130 பவுண்டு. 130 பவுண்டு லைக் சைடு இன்னும் 2 0 போட்டால் பண்ணிடலாமா எஸ்பிஎஸ்க்கு? இந்த பாலோட ரேட் என்னன்னு தெரியலையே. இருக்கேண்ணா 1000. யாருக்கு கீழே நம்மளால் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும். ஆக்சுவலி இவங்க இங்கே கோச்சிங்காக வந்திருக்காங்க. இங்கே வெளியவே கோச்சிங் இருக்குது, ஃபுட்பால் அண்ட் டென்னிஸ். அதை கேட்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம இங்கே எடுக்கல, வெளியே போயிட்டு அங்கே எடுக்க பார்ப்போம். வாங்க போவோம். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா எத்திஹாட் ஸ்டேடியம், மான்செஸ்டர் சிட்டியோட கோட்டை. மேட்ச் வெளியே நடக்கும்போது இங்கே இந்த ஸ்க்ரீனில் வெளியே போடுவாங்க போல இருக்குது. ஸோ வாங்க எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம். இப்போ அந்த சிட்டியில் வந்து சிட்டி ஸ்டோரில் இருந்தேன் இப்போ ஒரு நேரம். சிட்டி ஸ்டோரில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அந்த செக்யூரிட்டி அனுப்பிச்சி விட்டார், வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. வாங்க, நம்மளை மாதிரி வெளியேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே இது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குன்றதுனால வீடியோவோட தான் சுற்றுறாங்க வெளியே. வாவ், பியூட்டிஃபுல். கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு மேட்ச் போவாங்க. இங்கே நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் எந்த மேட்ச்சுக்கு பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக மான்செஸ்டர் யுனைடெட் அண்ட் மான்செஸ்டர் சிட்டி ஒரு மேட்ச் நடக்கும். இல்லைனா அது வந்து பெரிய ஒரு டார்பியாக நடக்கும் இங்கே. அதே மாதிரி லிவர்பூல், செல்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய கேமாக பார்ப்போம். மேபி ஒரு யுஎஃப்ஏ கப் ஏதாவது நடக்கிறதா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப க்ளோஸ் பை. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப க்ளோஸ் பை அப்படின்ட்டு வாக்கபிள் தான். 3 பேரும் நடந்து தான் வந்தோம். இங்கே வந்து அவங்களோட டென்னிஸ் இதுக்கும் ஃபுட்பாலுக்கும் கேட்கறதுக்காக வந்தோம். அதை இன்னும் பார்க்கல, ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஓடி வந்துட்டாளுங்க 2 பேரும். கண்டிப்பாக ஒரு பெரிய டர்பி மேட்ச்சோ இல்லை பெரிய ஒரு ஒரு மேட்ச்சோ வந்து கிளாஷோ வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. டிக்கெட் ரேட்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னொரு வேலை கிடச்சிட்டோம். இங்கே எங்கேயோ வேலை கிடச்சா வேறு லெவலில் இருக்கும்ல. உங்களோட கோட் செய்திருக்காங்க, யூ ஆர் மை சிட்டி, மை ஒன்லி சிட்டி, யூ மேக் மீ ஹாப்பி when skies are grey, I am city till I die, I am city till I die, we are not really here, we are not really here, blue moon you saw me standing alone. அப்படியே எத்திஹாட் ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்வா கைப்பி. காமன்வெல்த் வந்து 2002 இங்கே நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த ஸ்டேடியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ யூ சி பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். இதுக்குள்ளேயே அதே என்ட்ரி இருக்கா தெரில, பார்க்க மேலே எங்களுக்கு அலவுட் இருக்கான்னு தெரியல. ஆனால் நீங்களே பார்க்கலாம், செக்யூரிட்டி ஒருத்தர் வராரு. பியூட்டிஃபுல் ஸ்டேடியம். இவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. இவங்க யாராவது ஸ்டேடியம் இந்த டீமான்னு பாருங்களேன், எனக்கு அவ்வளோ தெரியல. ஃபுட்பால் மான்செஸ்டர் சிட்டியோட டைரக்ட் டீமா, ஐ மீன் ஃபஸ்ட் டீமோட டீமா, பிளேயர்ஸானு தெரியல. மேபி அவங்க கிளப் பிளேயர்ஸாக கூட இருக்கலாம், ஐ ஹவ் நோ ஐடியா. உங்களில் இவங்களை யாரையாவது தெரியும்னா கமெண்ட்ஸில் போடுங்க, எனி ஃபுட்பால் ஃபேன்ஸ். மீன்வைல் வந்து இங்கே அத்லெட்டிக்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அத்லெட்டிக்ஸ் கிரவுண்ட் தான் இது. ஸோ ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்காரு. சூப்பர். வாங்க நம்ம டென்னிஸ்க்கு போவோம். இவங்கெல்லாம் பிளேயர்ஸு, இவங்கெல்லாம் இங்கே உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் வியூ. முன்னாடி என் டாட்டர்ஸ், மை ஜெம்ஸ், பின்னாடி எத்திஹாட் ஸ்டேடியம். மிக விரைவில் இவங்க அங்கே விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஒரு நாள் வரட்டும், ஆசை வரட்டும். பின்னாடி எத்திஹாட் ஸ்டேடியம் தெரியுதா? அந்த ஸ்டேடியமில் இல்லை, இந்த ஒரு பெரிய ஒரு
இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கக்னைஸ்டு கிரவுண்டுலேயும் ஸ்டேடியத்துலேயும் அவங்களும் விளாட்றத நம்ம பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பார்ப்போம், லெட்ஸ் see. ஸோ எக்ஸிட்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருந்தது. ஒரு சின்ன டூர் தான் இது. எவ்வளோ தூரம் உள்ளே போட விடுவாங்கன்னு கூட தெரியாமல் தான் சும்மா வந்தேன் நான். இதுக்கப்புறம் பார்ப்போம். மேபி கண்டிப்பாக இவங்க 2 பேரும் இங்கே தான் நான் கோச்சிங் போட போகிறேன். அதுக்குண்டான இதை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ அவங்கள போய் மீட் பண்ணி அதே கேட்டுடலாம். அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபுட்பால் அண்ட் டென்னிஸ் அகாடமி சின்ன வயசுலேருந்தே 4 வயசுலேருந்தே இருக்குதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஃபீஸ் பயங்கரமாக இருக்குன்னு தோணுது, தெரில. செக் பண்ணி பார்ப்போம். நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலனாலும் அதுக்கு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். கோச்சிங்க்கெல்லாம் பின்னாடி ஸ்டேடியம் சூப்பராக தெரிந்து பாருங்கள். ஸோ அதுக்கெலாம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு பிரச்சனை இருக்காது. பிகாஸ் படிப்பை விட ஒரு படி மேலே எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறேன் நான். ஸோ வாங்க அதுலேயும் போய் பார்த்துருவோம். பார்த்துட்டு திரும்ப கண்டிப்பாக ரெகுலராக வர மாதிரி இருக்கும். ஐயோ பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சூப்பர் வியூஸ் காட்டுற முன்னாடியே கோச்சிங் போய்கிட்டு இருக்கு. எனக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஏதோ போய்கிட்டு இருக்கு. இங்கே டைம் பார்த்தீங்கன்னா மணி 12 மணி மதியம். ஆனால் அடிக்கிற குளிர் சன்னு தான் இப்படி இருக்குது. மணி 12 மணி. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா சன்னு இருக்குது. ஆனால் அதே டைமில் 1 டிகிரியோ 3 டிகிரியோ ஏதோ இருக்குது. பயங்கர குளிராகவும் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். வழி மாறி வந்துட்டேன். இங்கிட்டு வா. அதாவது கூகுளில் சுற்று காட்டுது இல்லை. ஆக்சுவலி இங்கே நிறைய கேட்ஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்கனால கொஞ்சம் இந்த பக்கமாக எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குது. வந்த வழியே போயிட்டு டென்னிஸ் ஸ்டேடியத்துக்குள்ளே உள்ளே போவோம். டென்னிஸ் கோர்ட்டுக்குள்ளே பார்ப்போம். கோர்ட்டுக்கு முன்னாடி அந்த காமன்வெல்த்தில் நடந்த ஒரு இது காமிச்சா இல்லையா, இப்போ இங்கே காட்டுறோம் பாருங்கள். யார் யார் வின் பண்ணியிருக்கா எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் நேம்ஸ் நிறைய இருக்கும் இதில். நான் காட்டுறேன். மான்செஸ்டர் காமன்வெல்த் இங்கே நடந்தது. ஸோ அதுக்குண்டான மெடல் வின்னர்ஸ் நேம் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தா தெரியும். அத்லெட்டிக்ஸ், மென் 100 மீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் பாருங்கள். இங்கே பெரிய பெரிய நேம்லாம் இருக்கா ஆதியா? கொஞ்சம் பெரிய நேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம இந்தியன் நேம்ஸ் கொஞ்சம் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் பாக்ஸிங் மென் லைட் வெயிட் 48 kg முகமது அலி கமார் இந்தியா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வர ஹாக்கி மென்ஸ் டீம் இது. அதான் அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் 2 இந்தியா இருக்கும். ஷூட்டிங் நிற்கு. ஷூட்டிங் மென் 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிஸ்டல் சிங்கிள்ஸ் ஜஸ்பால் ராணா இந்தியா. 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் சிங்கிள்ஸ் ஜஸ்பால் ராணா இந்தியா. 50 மீட்டர் ரைஃபிள் ஃப்ரான்ஸ் சிங்கிள்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் சிங்கிள்ஸ் சரண் சிங் இந்தியா. ஸோ இந்த மாதிரி இந்தியாவை தேடி கண்டுபிடிக்கிற நாளை போய் மொத்தமாக இந்தியா டாமினேஷன் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அகெயின் ஷூட்டிங்கில் நம்மளோட வெரிவான் அபினவ் பிந்த்ரா காமன்வெல்த் கேம்ஸ் 2002 வின் பண்ணார். அதுக்கப்புறம் தான் போய் 2008 வின் பண்ணார் ஒலிம்பிக்ஸில். சமீர் அபேர்கர் கூட, முகேஷ் குமார், ஜஸ்பால் ராணா அகெயின், மன்வீர் சிங், ஜஸ்பால் ராணா அகெயின், சமரேஷ் ஜங். காமன்வெல்த்தில் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு இது வச்சுருந்தாங்க. வந்து அடித்து தூக்கிட்டு போவாங்க. சமரேஷ் ஜங் அகெயின் பிக் நேம். அலி கான், மொராத், ராஜ்வர்தன் சிங், அஞ்சலி பகத். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ இல்லை, உங்கள் பேரும் வீடியோவும் எல்லாமே வரணும் இதில். அதுதான் நமக்கு ஆசை. ஸோ இதுதான் நம்ம காமன்வெல்த் நடந்த அவங்க லிஸ்ட்டோட பேர்ஸ் எல்லாம். அகெயின் ரெஸ்லிங்லேயே நிறைய இந்தியன்ஸ் பார்க்கலாம் நீங்கள். கிஷன் குமார், ரமேஷ் குமார், பல்விந்தர் சிங், சந்து, சீமா, அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, வர ஆரம்பிக்கணுங்க. காமன்வெல்த்லேயா இருக்கட்டும், ஒலிம்பிக்ஸ்லேயா இருக்கட்டும், வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயா இருக்கட்டும், அங்கங்கே இந்தியன்ஸை தேடுறதை தாண்டி நிறைய இந்தியன்ஸ் வரணும். ஹோப்ஃபுல்லி தேர் இஸ்
we are not so far from that அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ நீங்கள் என் பின்னாடி பார்க்கறது வந்து ரக்பிக்கு, ஸ்காஷ்க்கு, இதுக்கெல்லாம் உண்டான இடம். மான்செஸ்டர் வந்து ஒரு ஸ்போர்ட். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏன் மான்செஸ்டர் போயிருக்கீங்க அப்படின்ட்டு. என் ஒய்ஃப் வந்து லண்டனில் தான் படிக்கிறா, ஈஸ்ட் லண்டன் யூனிவர்சிட்டி. அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் மான்செஸ்டர் போயிருக்கீங்க அப்படின்ற நிறைய பேரோட கேள்விக்கு ஒரு பாதி பதிலாவது உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். இதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக போக நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அது நெருங்க உங்களுக்கு சொல்கிறேன்னே. இட் வாஸ் டூ ஏர்லி டு சே நிறைய திங்ஸ் இப்போது. ஸோ இதுதான் நாங்கள் உள்ளே வந்த என்ட்ரன்ஸு. இப்போ அப்படியே போனால் இந்த பக்கம் அவங்களோட டென்னிஸ் அண்ட் ஃபுட்பால் கிளப்பு வரும். இவங்க மான்செஸ்டரோடதே தான் அதாவது இந்த சிட்டியோடது. ஸோ அதனால் அதை செக் பண்ணி பார்க்கணும், என்ன ப்ரைஸு, என்ன டைமிங்ஸு, எப்படி சேர்க்கறதெல்லாம். ஓகேண்ணா சேர்த்து விடுவோம். இங்கே தான் நான் காமிச்சேன் முன்னாடி பக்கா ட்ராம் ஸ்டேஷன் இருக்குது. நான் சொன்ன ட்ராம் ஸ்டேஷன் இறங்கின உடனே உங்களுக்கு வந்து அப்படியே ஏறணுன்னா உள்ள ஸ்டேடியத்துக்குள்ளே வரலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கெனால் போகுது. அது ஒரு சூப்பர்பான இடம். ஸோ நாங்கள் டென்னிஸ் கிளாஸுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டோம். சரி கிளாஸஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸ் இருக்குது. அண்ட் உள்ளே போய் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. ஆந்திரா ஐக்கேண்டா சரி பாப்பா. இங்கே வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் சும்மா பிக்சர்ஸ் மட்டும். இதுவும் டென்னிஸ் என்ன குட்டா? 23 டென்னிஸ் நிறைய பேர் உண்டு. 23. ஸோ இப்போ கேட்டு வந்துட்டோம். ஒரு மாதத்துக்கு 5 செஷனு. 5 செஷனுக்கு 24 பவுண்டு, 2400 ஒரு ஆளுக்கு. 2 பேருக்குன்னா அதான் 5000 எடுத்துக்கிட்ட. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குங்க. ஆக்சுவலி ஒரு 20 மினிட்ஸ் வாக் இருக்குது, 20-25 மினிட்ஸ் வாக் இருக்குது. சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் கிளாஸு போடலாம். ஆதியாவுக்கு 2 பேருக்கு தனித்தனி செஷன் ஆக்சுவலி. ஸோ ஆதியாவுக்கு வந்து 5 years old, அவங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. பட் லெக்ஷர் வந்து 4 yearsல வந்து ஃபுல்லாக இருக்குது போல் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கேயே ஃபுட்பால் இருக்குது, பட் ஏதோ ரெனோவேஷன் போயிட்டுருக்கு, அதனால் அதுக்கு பண்ண முடியாது. ப்ளஸ் பே பண்ணி விளாட்லாம். நான் விளாட்ணும் அப்படின்னா 7 பவுண்டு வருது. இன்டோர்லேயும் இருக்குது, அவுட்டோர்லேயும் இருக்குது. வீடியோஸ் எடுக்க முடியல, சாரி. பட் அது வந்து அவுட்டோர்னால் இன்னும் கொஞ்சம் சீப்பர், 7 பவுண்ட்ஸில் முடிஞ்சது. இன்டோர்னால் 17 பவுண்ட் வரைக்கும் போகுது வீக்கெண்ட்ஸ்லாம். ஸோ எனிவேஸ் நல்ல ஒரு இது. இப்போ நாங்கள் we have to go back to home. ஒரு 25 மினிட் வாக்கிங் இருக்குது. நடப்போம். இவங்க திட்டுறாங்க, ஏன்னா நாங்கள் வந்து இங்கே அப்படியே கெனாலோட சேர்ந்து அப்படியே டக்கை பார்த்துக்கிட்டே நடப்போம். வாங்க பாப்பாருன்னு வச்சேன், நடக்கண்ட குறை தூரம் நான் அதெல்லாம் பாருங்க. அது கூட வந்தால் மூடி, உள்ளே கூட வந்தால் மூடிட்டா, உள்ளே கூட வந்தால் அப்படியே வராமல் போயிடலாம். ஆக்சுவலி மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது டிக்கெட் கிடைக்கல அப்படி இப்படின்னா நல்ல ஏரியா இதெல்லாம். இப்படி வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு, அந்த ஸ்க்ரீன் நீங்கள் தெரியுமான்னு தெரியல, அது தெரியாத வாய்ப்பு இல்லை, ரொம்ப உள்ளே இருக்குது. நல்ல ஏரியாவாக இருக்குது. அதே மாதிரி சண்டை கிண்டெல்லாம் நீங்கள் பாருங்கள், டக்குக்கிட்ட பேசுகிறாங்க பாருங்கள். அதுங்களும் அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் வருதுங்க. இங்கே எல்லாமே சிட்டிங் அது இது நிறைய ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. டக்குன்னு கண்டோ வா பூவா சமயம் അങ്ങനെ നടക്കാൻ ഇനി നിറയെ ഡക്കുണ്ടാവും. വീട്ടിൽ പോണ്ടേ? ശരി അങ്ങനെ മെല്ലെ നടക്കാ, ഡക്കുണ്ടാവും. വീട്ടിലേക്ക് പോണ്ടേ? എന്താ ചെയ്യണ്ട്? சரி வா வா. அவ்வளோதான், இவங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்டே கிடையாது.
பட் வேறு வழி கிடையாது, நடந்து போய் ஆகணும். டைம் ஆல்மோஸ்ட் 1 ஆக போகுது. சாப்பிடல. 12:49. ஒய்ஃப் ஆக்சுவலி ஜாபுக்கு போயிருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஈஸிங்க ஆக்சுவலி. இதுக்கெல்லாம் சேர்த்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன பண்ணுறோம், எதுக்கு வந்தோம், அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள் மட்டும் கிடையாது, பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. அது என்ன ஏதுன்றது நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி, ஒரு ஸ்டூடியோ மாதிரி வச்சுட்டு க்ளீனாகவே சொல்கிறேன். அண்ட் ஸோ ஐம் க்ளோசிங் திஸ் வீடியோ டுடே. இப்போ வந்து வாக் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டிய டைம் இருக்குது. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு வந்து டென்னிஸ் அவுட்டோர் கோர்ட்டை காட்டுறேன் பாருங்கள். இது வரைக்கும் பாருங்கள், டென்னிஸ் அவுட்டோர் கோர்ட். இதுலேயே ஒரு 3 கோர்ட் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆதியா சே பாய். நல்லா இருப்போம் பரியோ. என் செல்லக்குட்டீஸுங்க சொன்ன மாதிரி நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். பாய். See you guys in the next video. നോക്ക്, അയ്യോ നടന്നു വരുന്നു. ചോദിക്കാതെയാ എന്തെങ്കിലും കഴിക്കാൻ എടുത്തിട്ട് വരാം നെക്സ്റ്റ് ടൈം. ഓക്കെ, അതൊക്കെ ഇഷ്ടപ്പെട്ടാ? ശരി, പോവാ, വീട്ടിൽ പോവാ. കുറെ നേരമായി. എന്റെ കണ്ണ്